கிறிஸ்துவுக்குள் அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, My beloved and precious brothers and sisters in Christ, தேவநாமம் மகிமைப்படுவதாக. let the name of God Almighty be glorified. சங்கீதம் 116:3 நான் வாசிக்கிறேன். Let me read Psalms 116 verse 3 for you. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். The sorrows of death compassed me, and the pains of hell got hold upon me. I found trouble and sorrow. 14/5/2018 அன்று இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து சென்றேன். I had to undergo such a circumstance on 14th May 2018. என்னுடைய இருதயத்தின் 4 வால்வுகள் அடைபட்டு போனது. 4 valves in my heart got stopped. அதற்காக எனக்கு பைபாஸ் சர்ஜரி இந்த தினத்தில் செய்யப்பட்டது. On this very same day, the bypass surgery was done upon my heart. அந்த நாளின் காலை வேளையிலே நான் தேவாதி தேவனை நோக்கி பார்த்தேன். That day in the early morning, I was looking unto the Lord of Lords. மத்தேயு 17 அதிகாரம் முதல் 5 வசனங்கள் எழுதப்பட்டபடியே, as it is written in verses 1 to 5 in Matthew chapter 17, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். the Lord Jesus Christ came down to me. அவர் என்னோடு முகமுகமாய் பேசினார். He was speaking with me face to face. மகனே, நீ கலங்காதே. My son, don't be dismayed. இந்த ஆபரேஷன் வந்துவிட்டது என்று நீ மரணத்துக்கு பயப்படுகிறாயோ? Are you afraid that death will come because of this surgery? உன் மனைவியும் பிள்ளைகளும் நடுவழியில் நிற்க வேண்டும் என்று யோசிக்கிறாயோ? Are you thinking that your wife and your children will be in the mid road? Are you thinking like that? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. உன் ரண சிகிச்சையில் ஜெயத்தை கொடுப்பேன் என்று என்னோடு பேசினார். The Lord spoke to me that I will give that surgery a successful one. அந்த தேவன் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். That dear Lord is the same even today. கடந்த 6 வருஷமாய் என்னை சுகபத்திரமாய் பாதுகாத்து வருகிறார். The Lord had sustained me for the past 6 years. இயேசு முகமுகமாய் வந்தார் என்று சொன்னால் அநேகர் நம்புவதில்லை. Many people do not believe when I say that the Lord came to talk with me face to face. அவர் தன் பிள்ளைகளை நேசிக்கிறவர். The Lord is one who loves his children so much. அவர்களை பாதுகாப்புக்காக இறங்கி வருகிறவர். He used to come down to them to safeguard them. தானியேல் 3 அதிகாரம் 25 வசனத்தை வாசித்து பாருங்கள். If you read Daniel chapter 3 verse 25, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருந்தது. The 4th person's image was like the image of the Son of God. தானியேல் தோழர்கள் தீயிலே தூக்கி வீசப்பட்ட போது 4வது நபராய் இயேசு அங்கே வந்தார். When the companions of Daniel were cast into that burning furnace, Jesus was there as the 4th person. இன்றும் அதை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். Even today, he is sufficient to do the same for us. நமக்கு அவர் நன்மை செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? When he does such good things for us, what we should do? சங்கீதம் 116:12 வாசிக்கிறேன். Let me read chapter Psalm 116 verse 12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். How can I repay the Lord for all his goodness to me? 13 சொல்கிறது,
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். Psalms 116 verse 13 says, I will take up the cup of salvation and call upon the name of the Lord. இதைத்தான் கடந்த 6 வருஷமாய் நாங்கள் குடும்பமாய் செய்து வருகிறோம். This is what we have been doing for the past 6 years as a family. எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். You also are praying for me. எங்கள் ஊழியத்தை தாங்குகிறீர்கள். You have been praying for our ministry. உங்களை தேவன் கைவிடவே மாட்டார். The Lord will never forsake you. என்னோடு கூட இணைந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். Will you join me in giving thanks to the Lord? எரேமியா சொன்னது போல உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். As Jeremiah told, I am going to pray for you. தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாம் இணைந்து செய்வோம். Let us continue and do this ministry. கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். Let us proclaim the good news of God. ஆத்தும ஆதாயம் செய்வோம். Let us earn souls for God. ஆத்தும ஆதாயம் செய்யும் போது தேவ ராஜ்யம் கட்டப்படும். When we gain souls for the Lord, the kingdom of the Lord will be built. ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். Shall we pray for a minute? தகப்பனே, Oh Father, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, Oh Lord Jesus Christ, எனக்காக துணை நிற்கிற தேவ ஊழியர்களை, சகோதரர்களை, சகோதரிகளை ஒரு வினாடி எண்ணிப்பார். Lord, just think about all the servants of God, all dear brothers and sisters who are supporting me in this ministry. You think about them for 1 minute. ஆபிரகாமை அவன் சந்ததியும் ஆசீர்வதித்தது போல உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. Lord, just as you blessed Abraham and his descendants, Lord, bless all our dear children. நான் ஒரு ரணசிகிச்சையில் கடந்து சென்றது போல அவர்கள் செல்லவே வேண்டாம். Lord, none of them should have to go such a critical surgery which I had gone through. மரண கட்டுகள் வழி சென்றது போல அவர்கள் செல்ல வேண்டாம். Let them not go through the bondages of death which I had to go through. ஆத்ம சுகத்தை தார். Lord, heal their souls. ஆவியில் சுகத்தை தார். Heal their spirits. பிள்ளைகள் சுகமாய் வாழட்டும். Let them live with all health. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. Lord, according to your promise, with blessings I will bless you. According to that promise, Lord, you bless our dear children. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ we pray, O Father. ஆமென்.